வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளி. வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா வாழைத்தண்டு சூப். இந்த டிஷ்ஷு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைத்தண்டு சிறிதளவு, சர்க்கரை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, கருப்பு மிளகுத்தூள் சிறிதளவு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு வாழைத்தண்டை நான் எடுத்திருக்கேன். ஃபுல் வாழைத்தண்டை எடுக்கல, பாதி அளவுக்கு தான் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த வாழைத்தண்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் நல்லா வெட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நைஸாக ஃபைன் சாப் மாதிரி நீங்கள் வெட்டிக்காங்க. இப்போ நான் எப்படி வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெட்டணும். வெட்டும்போது உங்களுக்கு வேணும் அப்படின்னா தண்ணியில் மோர் ஊற்றி போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப கருப்பாகாமல் இருக்கும். இல்லை உடனே பண்ணுறதா இருந்தால் நாம் வெறும் தண்ணியிலேயே வேணாலும் இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டுங்க. அதே மாதிரி வெட்டும் போதே சின்ன சின்ன நூல் வரும், அந்த நூலையும் கைகளில் எடுத்துடலாம். அது வந்து குச்சியிலையும் வச்சு எடுக்கலாம். நான் வந்து 90% எடுத்துட்டேன். இருந்தாலும் ஒரு சில நூல் கொஞ்சம் அதில் வரத்தான் வரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது நம்ம எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இப்போ இந்த தண்ணி சூடானதும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 4-5 மிளகு வந்து ஃபுல் மிளகை நீங்கள் இதில் போடுங்க. போட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமாக உப்பு, அதாவது உப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது, கால்வாசி உப்பு போட்டுட்டு இந்த வெட்டி வச்ச வாழைத்தண்டை இதில் ஆட் பண்ணுங்க. இந்த வாழைத்தண்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாழைத்தண்டு நல்லா வேகணும். தொட்டால் கைகளில் வந்து நல்ல நைஸாக உடையிற மாதிரி உடையணும். அந்த பதத்துக்கு நீங்கள் வாழைத்தண்டை வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வாழைத்தண்டை எடுத்து நீங்கள் கைகளில் அழுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடணும். ரொம்ப முத்தின வாழைத்தண்டா தயவு செஞ்சு சூப்பு பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த சூப்பில் ஒரு சில பேர் வெங்காயம் சேர்ப்பாங்க, என்னென்னமோ சேர்க்குறாங்க. பட் அதெல்லாம் அவங்க விருப்பம், நான் அதை சொல்கிறதுக்குல. பட் ஒரிஜினல் வாழைத்தண்டனுடைய சூப்பு அதனுடைய ஃப்ளேவர்லேயே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த வேக வச்ச வாழைத்தண்டை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மறுபடியும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணியை சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது உப்பு நல்லா செக் பண்ணிக்கங்க. கால்வாசி உப்பு இருந்தால் போதுமானது. அதன் பிறகு இதுக்கு ரெடி பண்ணணும். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சூப்பு வெரைட்டி நான் போட்டிருக்கேன். அதில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஒன்றும் பெருச விஷயம் இல்லை. மைதா மாவை வெண்ணெயில் வறுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், சர்க்கரை போட்டிருக்கேன், உப்பு போட்டுட்டேன். இந்த தண்ணி கொதிக்கும் போது வேக வச்ச வாழைத்தண்டில் பாதி வாழைத்தண்டை நீங்கள் எடுத்துக்காங்க. எடுத்து இந்த மாதிரி கைகளில் நசுக்குனாலே போதுமானது. மிக்சியில் அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கைகளில் நசுக்கி இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா அந்த வாழைத்தண்டினுடைய ரியல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஒரு சில பேர், இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலை ஊற்றுறேன் அதான் வெள்ளையாக வரும் அப்படின்னா நினைப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு சூப்புக்கு, ஒரு சில சூப்புக்கு தான் அஜினாமோட்டோ போடணும், இதுக்கு அஜினாமோட்டோ போடக்கூடாது. நான் வந்து அஜினாமோட்டோ போடாமல் தான் பண்ணி காட்டிருக்கேன். இப்போ இந்த தண்ணி சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க, உப்பு சர்க்கரை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பண்ணுறது, மைதா மாவை வெண்ணெயில் வறுத்துக்கிட்டு அதை தண்ணியில் கரைங்க. வெண்ணெயில் வறுக்கணுமே தவிர ஆயிலில் கொதன்னு இருக்கக்கூடாது. அதன் பிறகு தண்ணியை ஊற்றி கரைச்சி ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவை போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி போட்டு கலக்கி பாருங்கள். ரொம்ப தண்ணி பதமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதே மாதிரி சூப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாதி கடைகளில் கொடுப்பாங்க, அப்படியே நல்லா தெரியும் மாவு கரைச்சது அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு சில பேர் இன்னும் சொல்ல போனால் கார்ன்ஃப்ளவரை கரைச்சி ஊற்றுவாங்க, மைதா மாவை வறுக்காமையே கரைச்சி ஊற்றுவாங்க. அதெல்லாம் கரைச்சி ஊற்றினா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இப்போ இதில் வறுத்து அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்ல கரெக்டான டேஸ்ட்டு பதமும் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுதான் பதமே. இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியாக தான் இதில் பெப்பர் தூள் ஆட் பண்ணணும். நீங்கள் முன்னாடியே பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிட்டா வாழைத்தண்டு ஜூஸ் வந்து கருப்பாக போயிடும் சூப்பு. ஸோ அந்த சூப்பு கருப்பாக போச்சுன்னா சாப்பிடவும் நமக்கு பிடிக்காது. காரம் இருக்கும், பட் சூப்பு கலராக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், வாழைத்தண்டு சூப்பு என்ன கலரில் இருக்குது, எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இதை மாதிரி தான் இருக்கணும் வாழைத்தண்டு சூப்பு. இப்போ இதை மாதிரி நீங்கள் எடுத்துட்டு நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மேலே
நம்ம வேக வச்ச வாழைத்தண்டு மீதி இருந்தது இல்லையா, அதில் வந்து ஒரு 10-15 பீஸ் இதில் போட்டுக்கோங்க. எதுக்காகனா சாப்பிடும்போது நாம் வாயில் கடித்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. வாழைத்தண்டை போட்டுட்டு வாழைத்தண்டு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர் இருக்கு இல்லையா, இந்த பெப்பர் பவுடரை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். வாழைத்தண்டை சும்மா கொஞ்சமாக சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழைத்தண்டை ஆட் பண்ணியிருக்கேன். அதன் பிறகு தான் மேலே பெப்பர் பவுடரை ஆட் பண்ணுவேன். ஸோ பெப்பர் பவுடரை ஆட் பண்ணால் நீங்கள் சர்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். இதை போட்டு கலக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கருப்பாக போயிடும், வாழைத்தண்டு சூப்பு இந்த கலரில் கிடைக்காம போயிடும். ஸோ இப்போது வாழைத்தண்டு சூப்பு ரெடியாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாழைத்தண்டு சூப்பு. வாழைத்தண்டு சூப்பு சாப்பிட்டா நம்ம உடம்புல ரொம்ப நல்லது. ஒரு சில பேருக்கு இந்த சிறுநீரக கல் பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்றது. எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா சூப்பு? உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் நிறையா சூப்பு போட்டிருக்கேன். மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.